வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணப்போகும் கோயில் புவனேஸ்வரத்தில் அமைந்துள்ள தெய்வீகத்தின் சிகரம் லிங்கராஜர் கோயில். இது சிவனையும் விஷ்ணுவையும் இணைத்து வணங்கும் அதிசய ஸ்தலமாக திகழ்கிறது. வீடியோ முழுவதும் பாருங்கள், ஒரு ஆன்மீக பயணம் உங்களை காத்திருக்கிறது. லிங்கராஜா கோயில் ஒடிசா மாநிலத்தின் புவனேஸ்வர் நகரத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமையான சிவன் கோயிலாகும். இந்த கோயில் இந்து கட்டடக்கலை, பக்தி இயக்கம் மற்றும் சைவ மதத்தின் வரலாற்றை பிரதிபலிக்கிறது. இது லிங்கராஜர் எனும் சிவனுக்காக கட்டப்பட்டது. வரலாற்று பின்னணி: இந்த கோயில் 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்கின்றனர். கோயிலை சோமவம்சி அரசர்களில் ஒருவரான ஜெயத்திகேசரி என்பவர் கட்டினார். பின்னர் அவரது மருமகன் லலாடேந்தகேசரி கோயிலை விரிவாக்கம் செய்தார். லிங்கராஜா கோயில் சைவ மற்றும் வைணவ மதத்தின் கலவையாக காணப்படுகிறது. காலநிலை மற்றும் புராண பின்புலம்: புவனேஸ்வர் என்பது ஈஸ்வரனின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. புராண கதைப்படி திருமலைவாசல், அதாவது சிவன், இந்த இடத்திலிருந்து சாக்ஷாத் தோன்றினார் என்று நம்பப்படுகிறது. இந்த இடம் முக்தேஸ்வரர், ராஜராணி கோவில் போன்ற சில முக்கிய கோவில்களின் மையமாகவும் இருந்தது. தெய்வத்தின் பெயர்: கோயிலில் பிரதான மூர்த்தி ஸ்வயம்பூலிங்கம், அதாவது தானாக உருவான சிவலிங்கம். லிங்கராஜர் என்றால் லிங்கங்களின் அரசன் என்பதை குறிக்கும். கட்டடக்கலை: கோயிலின் கட்டடம் கலிங்க ஆர்க்கிடெக்சர் என்ற ஒடிசாவின் தனிச்சிறப்பை கொண்டது. கோயிலின் உயரம் சுமார் 80 அடி, அதாவது 55 மீட்டர். கோயில் வளாகத்தில் 150க்கும் மேற்பட்ட சிறிய கோவில்கள் உள்ளன. கோயிலின் முக்கியமான பகுதிகள்: விமானா, ஜகமோகனா, நாட்ட மண்டபம், போக மண்டபம். மத சமரசம்: லிங்கராஜர் கோயிலில் சிவபெருமானுடன் விஷ்ணுவின் சில அம்சங்களும் உள்ளன. ஒரு முக்கிய அம்சம் பினாக்கா, அதாவது சிவனும், சுதர்சன சக்கரம், அதாவது விஷ்ணுவும், இரண்டும் கோயில் தூண்களில் காட்சியளிக்கின்றன. பிரபல திருவிழாக்கள்: சிவராத்திரி, ரத யாத்திரா மற்றும் சங்கராந்தி இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. ரத யாத்திரையில் லிங்கராஜர் மூர்த்தியை ஒரு பெரிய தேரில் வைத்து நகரம் முழுவதும் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்படுகிறார். புனிதத்தன்மை: இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அருகிலுள்ள பிந்து சாகரா என்ற தீர்த்த குளத்தில் ஸ்நானம் செய்து தரிசனம் செய்கிறார்கள். இந்த குளம் மகாபாரதம் மற்றும் புராணங்களில் கூட குறிப்பிடப்படுகிறது. சிறப்புகள்: புவனேஸ்வரின் மதவியல் மற்றும் கட்டடக்கலை அடையாளம். அனைத்து முக்கிய ஒடிசா கோயில்களிலும் முதன்மையானது. யாத்திரிகர்களும் வரலாற்று ஆர்வலர்களுக்கான முக்கிய தலம். லிங்கராஜர் கோயில் முக்கிய சிறப்புகள்: லிங்கராஜர் கோயில் ஒடிசாவின் புவனேஸ்வரில் அமைந்துள்ள ஒரு முக்கிய சிவன் கோயிலாகும். இது ஒடியாவின் பாரம்பரிய கட்டடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாகவும் பக்தர்களுக்கு ஆன்மீக தூண்டலாகவும் இருக்கிறது. இறைவன் ஹரிஹர ரூபம்: இங்கு வழிபடப்படுவது லிங்கராஜர் என்ற பெயரில் உள்ள ஹரிஹர ரூபம், அதாவது சிவனும் விஷ்ணுவும் இணைந்த உருவம். இது ஸ்வயம்பூலிங்கம் என்று கருதப்படுகிறது. கட்டடக்கலை: கோயில் கலிங்கா ஆர்க்கிடெக்சரில் கட்டப்பட்டுள்ளது. 180 அடி உயரமுள்ள விமானா, அதாவது மெயின் டவர், பார்வையாளர்களை ஈர்க்கும். கோயிலில் 4 முக்கிய பகுதிகள் உள்ளன: விமானா, யஜ்ஞ மண்டபம், நாட்ட மண்டபம், போக மண்டபம். பண்டைய மரபு: இது கிமு 11ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கட்டப்பட்டது. கோயில் அருகில் பிந்து சரோவரம் என்ற தீர்த்த குளம் உள்ளது. பக்தர்கள் புனித நீராடும் இடமாகவும் இருக்கிறது. பண்டிகைகளும் திருவிழாக்களும்: சிவராத்திரி, ரத யாத்திரா மற்றும் சங்கராந்தி போன்ற திருவிழாக்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றன. ரத யாத்திரையில் லிங்கராஜர், ருக்மிணி தேவி, வசுதேவா மற்றும் நந்திதேவர் தேரில் புறப்பாடு செய்யப்படுவர். அல்ல மத நிப்பல் அனுமதி இல்லை. இந்த கோயிலுக்கு ஹிந்துக்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். மற்ற மதத்தினருக்கு கோயிலின் வெளியிலிருந்து பார்வையிட சிறப்பான மேடை ஏற்பாடுகள் உள்ளன. லிங்கராஜா கோயில் என்பது வெறும் பக்தி இல்லை, அது ஒரு பண்பாட்டு பொக்கிஷம். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்துங்கள். இன்னும் பல கோயில் வரலாறுகள் வரப்போகின்றன. ஹரஹர மகாதேவ்.